Hello students, last class வந்து நம்ம viral and bacterial diseases பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து அந்த லெசனோட அப்படியே கண்டினியூவேஷன் ஹெல்த் அண்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் லெசனோட கண்டினியூவேஷன். ஸோ next we'll see about the Nipah virus. So these are the new viruses that has been emerged in the world. Now இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம் கோவிட் வைரஸ் இருக்குது, COVID-19 அப்படிங்கிற கொரோனா வைரஸ் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்தது தான் இந்த நிப்பா வைரஸ். இட் இஸ் அ ஜூனாட்டிக் வைரஸ். ஜூனாட்டிக் அப்படின்னு சொன்னாக்கா அனிமல்ஸ், அதாவது அனிமல்ஸ் கிட்டேருந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வைரஸ்க்கு பேர் தான் ஜூனாட்டிக் வைரஸஸ். அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்மிட்டட் த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட். ஸோ இது வந்து அனிமல்ஸ் கிட்டேருந்தும் வரும். அதே மாதிரி எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ஃபுட் வழியாக, கெட்டுப்போன உணவுகள் இல்லைன்னா அந்த அனிமலோட யூரின், ஃபீஸஸ் இதெல்லாம் வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகி அந்த மாதிரி வாட்டர் வந்து நம்ம ஃபுட்டோடு வரும்போது இல்லை நம்ம குடிக்கிற வாட்டர் வழியாக, ஸோ அப்படியெல்லாம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய வைரஸ் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா இட் வில் காஸ் இன்ஃபெக்ஷன். இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் இல்னஸ் ஃப்ரம் ஏசிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன். ஏசிம்டமேட்டிக் அப்படின்னா அப்படின்னா எப்போவுமே வந்து இல்லை இல்லையா, ஆப்சன்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். சிம்டமேட்டிக் அப்படின்னா சிம்டம்ஸ் வரக்கூடியது. ஸோ ஏசிம்டமேட்டிக் அப்படின்னு சொன்னாக்கா சிம்டம்ஸ் வெளியில் தெரியாமல் இருக்கிறது. ஓகேவா, நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிறதே வெளியில் தெரியவே தெரியாது ரொம்ப நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஏசிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன் டு அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ். என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ். ஸோ நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் இது. அண்ட் அக்யூட் அப்படின்னா ரொம்ப மைல்டாக வரக்கூடிய ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அண்ட் ஃபேட்டல் என்செஃபாலிட்டிஸ். ஸோ ஃபேட்டல் அப்படின்னா இட் வில் லீட் டு டெத். ஓகேவா, ஸோ டெத்து. ஸோ இட் இஸ் ட்ரெட்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். என்செஃபாலிட்டிஸ் அப்படின்னு சொன்னாக்கா என்செஃபாலிஸ், எப்போவுமே என் அப்படின்னா கவரிங். ஓகே, செஃபாலிக் அப்படின்னா பிரெயின். ஓகே, செஃபாலிக் அப்படின்னா பிரெயின், டிஸ்னு முடிஞ்சால் இன்ஃபெக்ஷன். ஓகேவா, ஸோ என்செஃபாலிட்டிஸ் அப்படின்னா கவரிங் ஆஃப் த பிரெயின் இஸ் பீன் இன்ஃபெக்டட். ஓகேவா, அதுதான் வந்து என்செஃபாலிட்டிஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் காஸ்டு பை நிப்பா வைரஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த வைரஸ் பற்றி தான் படிச்சுட்டு இருந்தோம். தே ஆர் லிவிங் செல்ஸ். ஸோ அவுட் சைட் த லிவிங் செல்ஸ் they cannot carry out the characteristic of a living organism. ஸோ வைரஸோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா they are non-living when they are outside the living cells. When they are inside the living cell they will carry the living characteristics. Virus invade living cells focusing the cells to create new virus. என்ன பண்ணுவது, லிவிங் செல்ஸில் வந்து உள்ளே வந்து they will start multiplying to produce the number. So the new viruses break out of the cell, killing it and invade other cells in the body, causing disease in human beings. Rhinoviruses cause one of the most infectious human ailment called as the common cold. ஸோ இந்த காமன் கோல்டு அப்படிங்கிறது நம்ம சாதாரண வரக்கூடிய ஒரு சளி. இந்த மழை பெஞ்சா, மழையில் நனைஞ்சா, இல்லை நம்ம ரொம்ப வீக் இம்யூன் சிஸ்டமோட இருந்தாக்கா அடிக்கடி அவங்களுக்கு இந்த காமன் கோல்டு வரும். ஸோ இதுக்கு வந்து மருந்தே கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த வைரஸ் வில் டை இன் 7 days. ஸோ 1 weekல ஆட்டோமேட்டிக்காக கோல்டு சரியாக போயிடும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து என்ன ஆகும், இட் வில் என்டர் யுவர் பாடி and it will go into a cell and it gets multiplied. So multiply ஆனவுடனே இந்த செல் அப்படி பர்ஸ்ட் பண்ணிவிட்டு it will be released and this each virus will go and invade another cell. ஸோ இந்த மாதிரி அது என்ன பண்ணும், it will be continuously multiplying in your body and it causes the diseases. So generally viral diseases are grouped into 4 types based on their symptoms and the organ where they produce. Okay, so there are 4 different types of viral infection based on the organ they infect அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் இஸ் கால்ட் அஸ் தி நியூமோட்ராஃபிக். நியூமோ அப்படின்னு சொன்னாலே டிபெண்டிங் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேவா, நியூமோனியா சொல்லுவோம் இல்லையா, ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் தான் அது. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் தட் ஆர் அஃபெக்டிங் த லங்ஸ் ஆர் கால்ட் அஸ் தி நியூமோட்ராஃபிக் டிசீசஸ். அடுத்தது டெர்மோட்ராஃபிக் டிசீசஸ். டெர்மோ அப்படின்னா என்னது, ஸ்கின். ஸோ த வைரல் இன்ஃபெக்ஷன் தட் அஃபெக்ட்ஸ் த ஸ்கின், சப்க்யூட்டேனியஸ் டிஷ்யூஸ் அஃபெக்டட் பை சிக்கன் பாக்ஸ் அண்ட் மீசில்ஸ். ஸோ ஸ்கின்னில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ், மம்ஸ், மீசில்ஸ் இந்த மாதிரி அம்மை நோய்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி டெர்மோட்ராஃபிக் டிசீசஸ். நெக்ஸ்ட்டு
விசிரோட்ராஃபிக் டிசீசஸ். விசிரோட்ராஃபிக் அப்படின்னா விசரல் அப்படின்னு சொல்லும்போது த இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஓகேவா, பிளட் அண்ட் விசரல் ஆர்கன்ஸ் ஆர் அஃபெக்டட். ஸோ நம்ம ஜாண்டிஸ் மாதிரி மலேரியா மாதிரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா, மலேரியாலாம் வந்து என்ன ஆகுது, மலேரியா இஸ் அ பாரசைட் இன்ஃபெக்ஷன். பட் ஆனால் என்ன சொல்கிறது வந்து, இப்போ டெங்கு ஃபீவர் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து வைரஸ் வழியாக ஸ்ப்ரெட் ஆகி இட் வில் கோ அண்ட் இன்ஃபெக்ட் த பிளட்டு. அந்த பிளட் வழியாக தான் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வரும், ஓகேவா. ஸோ அதுதான் வந்து விசரோட்ராஃபிக். ஸோ பிளட் அண்ட் விசரல் ஆர்கன்ஸ் ஆர் அஃபெக்டட் பை எல்லோ ஃபீவர் அண்ட் டெங்கு ஃபீவர். ஸோ நெக்ஸ்ட் டிசீஸ் இஸ் த நியூரோட்ராஃபிக் டிசீசஸ். நியூரோ அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டம்னா வரும் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்டட் பை ரேபீஸ் அண்ட் போலியோ. ஸோ இந்த போலியோ அட்டாக்டு பர்சன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நர்வஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷனே இருக்காது. ஸோ தே வில் நாட் பி ஏபிள் டு மூவ் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ், தே வில் பி பேரலைஸ்ட், ஓகேவா. ஸோ அதுதான் வந்து நியூரோட்ராஃபிக் டிஸார்டர். சம் வைரல் டிசீஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கிவன் த டேபிள். நம்ம அதை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வைரல் டிசீஸ் பற்றி, அதாவது காமன் கோல்ட், மம்ஸ், மீசில்ஸ், ஹெப்பாடைட்டிஸ், சிக்கன் பாக்ஸ், போலியோமைலிட்டிஸ், டெங்கு ஃபீவர் அண்ட் சிக்கன்குனியா. ஸோ இப்போ இந்த வைரல் டிசீஸோட டேப்லோ காலமையும் இந்த 4 டைப்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கூட இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ டிசீசஸில் கேட்கும்போது, இப்போ ஒரு வேளை வைரல் டிசீசஸ் கொஷின்ஸ் கேட்கும்போது கூட ரைட் அ நோட் ஆன் டெர்மோட்ராஃபிக் டிசீசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும், மம்ஸ், மீசில்ஸ் அண்ட் சிக்கன் பாக்ஸை பற்றி எழுதணும், ஓகேவா. ரைட் அ சிம்டம்ஸ் அண்ட் இல்லை ரைட் நோட் ஆன் டெர்மோட்ராஃபிக் டிசீசஸ் அப்படின்னு கேட்டாலோ, இல்லை ரைட் அ நோட் ஆன் நியூரோட்ராஃபிக் டிசீசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா போலியோமைலிட்டிஸ் எழுதணும், சரியா. ஸோ இந்த டேப்லோ காலமை இந்த 4 கிளாஸிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதில் எழுதி வச்சுக்கோங்க. சைடில் வந்து அதோட டைப் ஆஃப் டிசீஸையும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த புரோட்டோசோவன் டிசீசஸ். So what are protozoans? They live as a parasite within the human body and cause disease. So they act as a parasite. What is a parasite? Parasite is a living organism that depend on other living organism for their food and nutrition. ஓகேவா. ஃபுட் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், தங்கிறதுக்கான இடமும் அதுக்கு வேண்டிய சாப்பாடும் அதால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணோம், that will depend on other living organism and it will survive. So that they are called as the parasite. Okay. So first disease we are going to study is amoebiasis. This is also called as the amoebic dysentery. Okay va, இல்லைனா amoebic colitis. ஏன் அதுக்கு வந்து கோலிட்டிஸ் அப்படின்னு பேருனா, டிஸ் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் தெரியும் உங்களுக்கு, கோலன், இலியம், ரெக்டம் அண்ட் கோலன் இல்லையா. கோலான் அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ அங்கே வரக்கூடிய இன்ஃபெக்ஷனுங்கிறதுனால தான் காலிட்டிஸ். ஸோ அமீபிக் காலிட்டிஸ் இஸ் த டிசீஸ் that has been caused by this amoebia. ஸோ அதான் வந்து amoebiasis or amoebic colitis or amoebic dysentery is caused by Entamoeba histolytica. Okay, it is caused by Entamoeba histolytica. Where it lives in the human large intestine. So this is the parasite that lives in your large intestine and it feeds on the mucus and the bacteria. ஸோ அது வந்து நம்ம அந்த இன்டெஸ்டைனுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள், அதாவது மியூக்கஸையும் அது உள்ளே இருக்கக்கூடிய நார்மல் ஃப்ளோரா, பாக்டீரியா இது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு அது பாட்டு உள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ட்ரோஃபோசைட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark question. வாட் இஸ் அ ட்ரோஃபோசைட்? ட்ரோஃபோசைட் இஸ் த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் parasite. ஸோ எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் வில் பி ஹேவிங் அ லைஃப் சைக்கிள் இல்லையா. ஸோ ஒரு எக் இருக்கும், எக்லேருந்து லார்வா, பியூப்பா, அந்த மாதிரி பெரிய இன்செக்ட்ஸில் அதிலெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த parasiteல பார்த்தீங்கன்னா there is a stage called as a trophozoite and that is the infective stage. ஸோ அது எப்படி நம்ம இன்ஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பெனிட்ரேட் இன்டு த வால்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட் இன்டெஸ்டைன் அண்ட் செக்ரேட்ஸ் ஹிஸ்டோலைட்டிக் என்சைம் காசிங் அல்சரேஷன், ப்ளீடிங், அப்டாமினல் பெயின் அண்ட் ஸ்டூல்ஸ் வித் எக்ஸஸ் மியூக்கஸ். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கும் இல்லையா, ஓகே, நம்மளோட அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் இப்படி இருக்கும். ஸோ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த parasite வந்து இப்படி வாலில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ when the small trophozoites are released and these trophozoites will penetrate into the intestine. இது உள்ள அப்படியே பெனிட்ரேட் பண்ணி, ஏன்னா இதோட வால் லேயர் ஒரு திக்காக இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போய் நல்லா உட்காந்துக்கும், உள்ளே செட்டில் ஆகிடும். செட்டில் ஆனதுக்கப்புறம் அங்கே இருந்து இட் will start secreting the enzymes. அதுலேருந்து என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்சைம்ஸ்க்கு பேர் தான் histolytic enzymes. ஓகேவா? ஹிஸ்டோலைட்டிக் அப்படின்னா என்ன? ஹிஸ்டோ அப்படின்னா டிஷ்யூஸ் அப்படின்னு அர்த்தம். ஹிஸ்டோ அப்படின்னா ஹிஸ்டாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ் இஸ் கால்ட் அஸ் ஹிஸ்டாலஜி. அதே மாதிரி இப்போ ஹிஸ்டோ அப்படின்னா டிஷ்யூஸ். ஓகேவா? உள்ளே இருக்கிற அந்த இன்டெஸ்டைன் தே ஆர் மேட் அப் ஆஃப் டிஷ்யூஸ் தானே. ஸோ லைட்டிக் அப்படின்னா என்னது? டெஸ்ட்ராய் பண்ணுது, அழிக்குது. ஓகேவா? ஸோ செக்ரேட் ஹிஸ்டோலைட்டிக் என்சைம்ஸ். ஸோ ஹிஸ்டோலைட்டிக் என்சைம்ஸ் போய் என்ன பண்ணும்? இது உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அந்த ஆசிட் ஊற்றினா எப்படி அரிப்பாகிற மாதிரி இந்த என்சைம்ஸ் பட்ட உடனே இந்த டிஷ்யூஸ் எல்லாம் அப்படியே அரித்து ஹோல் மாதிரி ஆகிடும், ஓட்டை மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது? ஹோல் ஆகும்போது இந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும். ஸோ இட் வில் ஸ்டார்ட் ப்ளீடிங். அப்படியே இந்த சைட்லேருந்து ரத்தம்லாம் கசிய ஆரம்பிச்சிடும். அல்சரேஷன், புண்ணாயிடும். அண்ட் அப்டாமினல் பெயின். ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு பிளட் சப்ளை கட் ஆகி அந்த புண் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டாமினல் பெயின், வயிறு வலி வர ஆரம்பிக்கும். அண்ட் இதே மாதிரி லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸஸ் மியூக்கஸ், ஏன்னா இதில் வந்து அந்த கண்டினியூஷன் இல்லாமல் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து இட் வில் பி எக்ஸ்க்ரீட்டட் அவுட் த்ரூ த ஈனஸ். ஸோ இது எல்லாமே அப்படியே வந்து வெளியே வரும். ஸோ அதிகமாக லூஸ் மோஷன், ஸ்டூல்ஸ் நிறையா இருக்கும், அதே மாதிரி ப்ளீடிங் நிறையா இருக்கும், அல்சரேஷன், புண்ணு. ஸோ இதுக்கான மெடிசன் எடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அவ்வளோதான். ஸோ இது வந்து சிம்டம்ஸ் ஆஃப் அமீபியாசிஸ் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் டயரியா டு டிசென்ட்ரி வித் பிளட் அண்ட் மியூக்கஸ். ஸோ அமீபியாசிஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு டயரியா, நார்மல் லூஸ் மோஷன் மாதிரி இருக்கலாம். இல்லைனா டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது, டிசென்ட்ரி அப்படின்னாலே லூஸ் மோஷன் அலாங் வித் த பிளட், அதுதான் வந்து டிசென்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி மியூக்கஸ்னால் என்னது? சளி மாதிரி, அதாவது ஒரு ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ், ஜோர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் இருக்கலாம் இந்த ஸ்டூல்ஸ். இது வந்து யார் மூலமாக உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃப்ளைஸ் வழியாக தான் அதிகமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ ஆக்ட் ஆஸ் அ கேரியர் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் த parasite ஃப்ரம் கண்டாமினேட்டட் ஃபீசஸ் அண்ட் வாட்டர். ஸோ இந்த மாதிரி டயரியா, டிசென்ட்ரி எல்லாம் வந்து காமன் பிளேசஸில் வந்து டிஸ்போஸ் ஆகிருக்கும் போது அந்த ஹவுஸ் ஃப்ளைஸ் என்ன பண்ணும்? இட் வில் கேரி த ஜெர்ம்ஸ் ஆஃப் தர் பாடி அண்ட் கீப் டிரான்ஸ்மிட்டிங் எவ்ரிவேர். ஸோ த்ரூ த கண்டாமினேட்டட் ஃபீசஸ் அண்ட் த வாட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு parasite டிஸார்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். சரியா? ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இட் இஸ் காஸ்ட் பை ட்ரிப்பனோசோமா ஸ்பீஷீஸ். So next we'll see about the African sleeping sickness. So it is caused by Trypanosoma species. So it is a type of parasite like entamoeba. It is also it is a parasite. Trypanosoma is generally transmitted by the blood sucking testis fly. Okay. ஸோ இதுவும் வந்து இப்போ எப்படி மலேரியா டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா மஸ்கிட்டோவோட பைட் வழியாக, அதே மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இந்த டெஸ்டி ஃப்ளை அப்படிங்கிற இந்த ஃப்ளை மூலமாக இது நம்மளை கடிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். இதில் வந்து யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Trypanosoma gambians. இட் டிரான்ஸ்மிட்டட் பை Glossina palpalis. அதுதான் டெஸ்டிஸ் ஃப்ளையோட பைனாமியல் நேம். அண்ட் காசஸ் கேம்பியன் ஆர் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. So first type is Central African sleeping sickness, and that is caused by this gambians, Trypanosoma gambians. And then next one, the Trypanosoma rhodiens is transmitted by Glossina moristans, causing Rhodesian or East African sleeping sickness. So அது அடுத்த டைப், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் காஸ்டு பை த Trypanosoma rhodiens. ஸோ அடுத்தது Trypanosoma cruzi is transmitted by the bug called Triatoma megista and causes Chagas disease or African trypanosomiasis. ஸோ 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து Trypanosoma gambians, இன்னொன்று Trypanosoma rhodiens, இன்னொன்று Trypanosoma cruzi. இது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸில் காஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்த டிசீஸ் பார்த்திங்கன்னா காலா அசார். சும்மா இதில் வந்து அந்த 3 டைப்ஸ் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம்.
3 டைப்ஸ் வந்து ஒரு 2 மார்க் or 3 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். ஸோ ரைட் த டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் த ட்ரிப்பனாசோமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை ரைட் அ நோட் ஆன் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்னு கேட்கும்போது அப்போ அந்த 3 டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணுங்கிறத நீங்கள் எடுத்துடும். அடுத்த டிசீஸ் பற்றி பார்த்திங்கன்னா காலா அசார். காலானா பிளாக். நம்ம படம் பார்த்துருக்கோம், காலா அப்படிங்கிற படம். காலா மீன்ஸ் பிளாக். ஸோ காலா அசார் ஆர் விசரல் லீஷ்மீனியாசிஸ். ஓகேவா, இந்த டிசீஸ் வந்து லீஷ்மீனியாசிஸ் இஸ் காஸ்ட் பை லீஷ்மீனியா டோனவானி. ஸோ இது வந்து இந்த டிசீஸ் பேர் வந்து லீஷ்மீனியாசிஸ். இட் இஸ் காஸ்ட் பை லீஷ்மீனியா டோனவானி which is transmitted by the vector phlebotus. Okay, it is caused by the vector phlebotus. So it is caused by the phlebotus, that is called as the sandfly. Okay, so first வந்து amoebiasis பார்த்தோம், second trypanosomiasis, அடுத்தது leishmaniasis, that is caused by Leishmania donovani and is transmitted by the vector phlebotus. It is called as the sandfly. Okay, infection may occur in the endothelial cells. Endothelial cells அப்படின்னா எபித்தீலியல் படிச்சிருப்போன்னே. எபித்தீலியல் இஸ் அவுட்டர் லேயர், எண்டோத்தீலியல் அப்படின்னா இன்னர் லேயர். ஓகேவா, எண்டோத்தீலியல் செல்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு லேயர் எப்படி இருக்குன்னா திஸ் இஸ் அவுட்டர் லேயர் அண்ட் இதோட உள்பக்கம் இன்னர் லேயர் இல்லையா, உள்பக்கம் இருக்கக்கூடியது அதுதான் வந்து எண்டோத்தீலியல் செல்ஸ். ஸோ அதில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஆர் இந்த போன் மேரோ, லிவர், lymph glands and blood vessels of the spleen. ஸோ அது அதிகமாக பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீனில் இருக்கக்கூடிய blood vessels, lymph nodes, liver, bone marrow இது எல்லாத்தையும் தான் அஃபெக்ட் பண்ணுது. Symptoms of the Kala Azar are weight loss, anemia, fever, enlargement of the spleen and liver. ஸோ இது வந்து ஏன் அது காலா அசார் அப்படின்னா, இந்த காலானா பிளாக் சொன்னேன். ஸோ இது வந்து அதிகமாக இந்த ஆர்பிசியில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அது என்கல்ஃப் பண்ணி சாப்பிடும். ஸோ தட் இட் வில் பிகம் பிளாக். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து காலா அசார் அப்படிங்கிற பேர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, வெயிட் லாஸ் இருக்குது, அனீமியா இருக்குது. அனீமியா இஸ் லாஸ் ஆஃப் ஆர்பிசி தட் வில் லீட் டு அனீமியா, ஃபீவர், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்ப்ளீன் அண்ட் லிவர். ஓகேவா, ஸோ ஸ்ப்ளீனும் லிவரும் வந்து என்ன ஆகும், என்லார்ஜ் ஆகும், வீங்கி போகும். எப்படி வீங்கி போகும், ஸோ உள்ளுக்குள்ளே இந்த பாரசைட் அதிகமாக அதோட சைஸ் இந்த சின்ன சைஸ்லேருந்து பெருசாகிட்டே போயிடும். ஓகே, அதுதான் வந்து என்லார்ஜ்மெண்ட். இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெப்பாட்டோமெகாலி. மெகாலி அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட், ஹெப்பாட்டானோ லிவர். ஸோ லிவர் என்லார்ஜ் ஆகும்போது ஹெப்பாட்டோமெகாலி, ஸ்ப்ளீன் என்லார்ஜ் ஆனால் ஸ்ப்ளீனோமெகாலி. ஓகேவா, ஸோ இந்த டேர்ம்ஸ் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா உங்கள் புக்கில் இல்லை, இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கும். ஸோ தட் ஏதாவது எக்ஸாம்ஸில் எங்கேயாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெகாலி அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட், எப்படி டிஐஎஸ்னு முடிஞ்ச இன்ஃபெக்ஷன் சொல்கிற மாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் இந்த லிவர். ஓகேவா, அதே மாதிரி ஹெப்பாட்டோமெகாலி, மெகாலினா என்லார்ஜ்மெண்ட், ஹெப்பாட்டோமெகாலி இஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த லிவர் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்ப்ளீன் இஸ் ஸ்ப்ளீனோமெகாலி. ஓகேவா, ஸோ அடுத்த டிசீஸ் பார்த்திங்கன்னா மலேரியா. ஸோ மலேரியா நம்ம காமனாக ரொம்ப சின்ன கிளாஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 6th நீங்கள் படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இந்த மலேரியா. இட் இஸ் காஸ்டு பை பைட் ஆஃப் அ ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. இட்ஸ் காஸ்ட் பை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஸ்பீஷீஸ். நிறைய பிளாஸ்மோடியம் ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ இந்த பாரசைட் மஸ்கிட்டோட பாடிக்குள்ளே இருந்து மஸ்கிட்டோ நம்மளை பைட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இந்த மலேரியா. So the Plasmodium lives in the RBC of the human in its mature condition. It is called as a trophozoite. It is transmitted from one person to another by the bite of the infected female Anopheles mosquito. So malaria எப்படி transmit ஆகுது, ஒரு female Anopheles mosquito ஒருத்தரை கடிச்சிட்டு அவங்க பிளட்டில் வந்து ஒரு வேளை இந்த இன்ஃபெக்டட் ஸ்டேஜ் இந்த ட்ரோஃபோசாய்டு இருக்குது அப்படின்னா இந்த ட்ரோஃபோசாய்டை அடுத்தவங்களுக்கு பரவும் போது it will start spreading the disease. ஓகேவா, ஸோ அப்படி தான் வந்து மலேரியா வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக அதோட லைஃப் சைக்கிள் ஆஃப் த பிளாஸ்மோடியம் எப்படி இருக்கும், அது என்னென்ன ஆகும், எப்படி அது மஸ்கிட்டோ பாடியில் டெவலப் ஆகும், எப்படி அது ஹியூமன் பாடியில் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே.